SCTE presents பாட்டும் நானே பாவமும் நானே. பாட்டும் நானே பாவமும் நானேன்னு டைட்டிலுக்கும் இந்த டிராமாக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு எனக்கே தெரியாது. நான் எழுதியிருக்கேன் ஸ்கிரிப்ட், அவ்வளவுதான். தயவு செய்து இந்த நாடகம் முடிஞ்ச உடனே யாராவது என்கிட்ட வந்து இந்த பாட்டும் நானே பாவமும் நானேக்கும் இந்த டிராமாவுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருந்தா ப்ளீஸ் சொல்லுங்க. ஓகே, இப்போ வந்து டிராமாவுக்கு போலாமா? உலக தொலைக்காட்சிகளே முதலாக இந்தியா, இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா மற்றும் எல்லா நாடுகளிலும் பிரபலமானது கோபால் பல்பொடி. கோபால் பல்பொடி என்னடா இது அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பேசுறாங்கன்னு கேட்கறீங்களா? என்ன எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி டிராமா இந்த மாதிரி ப்ரோக்ராம் எல்லாம் போடுறச்ச அட்வர்டைஸ்மெண்ட் இருந்தா தான் பாப்புலர் ஆகும்னு சொன்னா, அதனால சும்மா பேசி பார்க்குறோம், அவ்வளோதான். ஒன்றும் பெருசாக நுழையாது எல்லாம். ஓகேவா? இசை டிவி நேயர்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. உங்கள் டிஜே ஆர்ஜே ராஜன் ஒரு புதிய இசை நிகழ்ச்சியை உங்களுக்காக நடத்த போகிறார். இது என்னன்னா, அவர் வந்து கேட்கிற கேள்விகளுக்கு கரெக்டா ஆன்சரை பாட்டு மூலமா சொல்லணும். அவர் கேட்கிற கேள்விகளுக்கு ஆன்சர்ஸை பாட்டு மூலமா சொல்லணும். நிறைய பரிசுகள் காத்திருக்கு. அப்ளை பண்ண வேண்டிய முகவரி ஆர்ஜே ராஜன் www.com இசை டிவி. இதுல வந்து முதல் பரிசு எவ்வளவு தெரியுமா? 5 लाख. 5 लाख. आयुष्मान बाबा, शुक्रिया. मेरे सपनों की रानी. என்னடா இது ஹிந்தியெல்லாம் பாடுறோம் பேசுறான்னு நினைக்கிறல? இந்த ப்ரோக்ராம் அடுத்தது நாங்கள் ஹிந்தியில பண்ணலான் இருக்கோம். அதனால சும்மா ஒரு ட்ரையல், பரவாயில்லையா? ஓகே. முதல் பரிசு 5 லட்சம். 5 லட்சம். 5 லட்சம். 5 லட்சம். அப்பா, இந்த இசை டிவி தர 5 லட்சம் பரிசு எனக்கே கிடைக்கிற மாதிரி அருள் புரிய மாட்டியா? உன் காதல விழாதே. தாயே மீனாட்சி, என்ன மட்டும் ரட்சி. தினம் கோயிலுக்கு வந்து உங்க 2 பேர் மேலேயும் எத்தனை பாட்டு பாடுறேன். இசை தமிழ் நீ செய்த அருஞ்சாதனை, நீ இருக்கையிலே எனக்கே பெரும் சோதனை. இசை தமிழ் நீ செய்த அருஞ்சாதனை. சுசீலா, சுசீலா, நீ அந்த இசை போட்டியில் கலந்து கொள்ள போகிறாயா? யாரது? நீங்களும் அந்த அனௌன்ஸ்மெண்ட் கேட்டாச்சா? அப்ப பரிசு எனக்கு இல்ல, எனக்கு இல்ல, எனக்கு இல்லவே இல்ல. சுசீலா, எனது பக்தி இங்கே பார். நான் தான் பார்வதி தேவி. தாயே, நீங்கள் நான் புலம்பியது உங்களுக்கும் கேட்டு விட்டதா? சுசீலா, பயப்படாதே. நான் உனக்கு உதவி செய்யத்தான் வந்திருக்கிறேன். அந்த இசை டிவி ராஜனிடம் உனக்கு கேட்கும் கேள்விகளை நான் அனுப்பிவிடுகிறேன். அதே போல உனக்கும் பதில் பாடல்களை அனுப்பிவிடுகிறேன். சரியா? அது எப்படி? வாட்ஸ்அப் மூலமாகத்தான். வாட்ஸ்அப்பா? உங்களுக்கே வாட்ஸ்அப் உள்ளதா தாயே? உங்களுக்கெல்லாம் டெக்னாலஜி கொடுத்ததே நான் தான். என்னிடமே நீ கேள்வி கேட்கிறாயா? கவலைப்படாதே, உனக்கு தான் அந்த பரிசு பணம் 5 லட்சம். நன்றி தாயே. வேண்டாம் சொல்லவில்லையா? நீ உழைத்து வாங்க வேண்டாம் அதை? ஆமாம், என்னுடைய பிரின்சிபல் இதுதான். குறுக்கு வழியில் வரும் பணம் எனக்கு வேண்டாம். என்னுடைய திறமையை வெளிப்படுத்தி நான் அந்த 5 லட்சத்தை பெற வேண்டும். அதற்கு நீங்கள் தான் அருள் புரிய வேண்டும் தாயே. அப்படியா? சரி சுசீலா, நம்பிக்கையுடன் சரி. உன்னால் நன்றாக பாட முடியும். உனக்கே அப்பரிசு கிட்டட்டும். நிச்சயம் போட்டியில் வெல்வாய். மிக்க நன்றி தாயே. ஆண்டா தேவி, இசை டிவியில பாட்டும் நானே பாவம் நானே இந்த நிகழ்ச்சியை நாளைக்கு நான் தொகுத்து அனுப்புவேன். ஆனால் அது எப்படி பண்றதுன்னே எனக்கு தெரியல. இந்த ப்ரொடியூசருங்க ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறாங்க, ரொம்ப டார்ச்சர் ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறாங்க, ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறாங்க. கோல் மரேகா கோல்பல் அளவுக்கு இது பண்ணணும்னு சொல்றாங்க. எனக்கு ஏதாவது ஒரு குழு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். பகுத் அச்சா ஹை. க்ளூ என்னப்பா? எல்லா கேள்விகளையும் வாட்ஸ்அப் மூலமாக நானே அனுப்பிவிடுகிறேன். ஒருவேளை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ள இயலவில்லை என்றால்
You can contact me at parvati.eeswaran@kailasam.com or eeswaran.parvati@kailasam.com. Okay, all the best. தேவி, எனக்கு ஒரு கேள்வி இருக்கும், சந்தேகம் இருக்கு. சொல்லப்பா. உங்ககிட்ட ஜிபே இருக்குமா? ஜிபேயா? ஆமா. ஜிபே எதற்கு? நீங்க என்னுடைய வேண்டுதலை நீங்க நிறைவேற்றினா உங்களுக்கு காணிக்கை அனுப்பலாம்னு இருக்கேன், அதுதான் கேட்டேன். அது தனியா அனுப்புறேன். அந்த நம்பரை மட்டும் கொஞ்சம் மறக்காம அனுப்பிச்சு விட்டுருங்க. நிச்சயம் அனுப்புறேன். நன்றி. இசை டிவியின் ரசிகர்களே வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜே ரம்பம் ராஜன். இன்னைக்கு பாட்டும் நானே பாவும் நானே நிகழ்ச்சியில இறுதி சுற்று. இந்த சுற்றுல நான் கேட்கும் கேள்விகளுக்கு பாட்டாலே சிறந்த முறையில் பதில் சொல்வாளுக்கு ஒரு பெரிய பரிசு காத்திருக்கு. அது என்னன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 5 லட்சம் ரூபாய். 5 லட்சம் ரூபாய். ஆமா, இந்த பாட்டின் இறுதியில போட்டியில கலந்து போறது யாரு? முதல் சுற்றிலிருந்து கடைசி சுற்று வரை மிகவும் கடுமையாக உழைத்து பாடி வந்து நம்ம கோவில் பாட்டு சுசீலா அவர்கள் தான். ஆமா, அவங்களுக்கு எதிராக இருக்கிறது யாரு? எல்லாம் நமக்கு தெரிஞ்ச நல்ல பாடகர் தான். சங்கராபரணம், சோமயாஜுலு தான் அவர். உங்களுக்கு எல்லாரும் தெரியும் நினைக்கிறேன். ஏதோ ஃபோன் வருது. ஹலோ, யாரு? ப்ரொடியூசர் சாரா? சொல்லுங்க சார். என்னது? சங்கராபரணம் சுவாமியாஜு பாட வர மாட்டாரா? ஏன் சார்? ஓ அப்படியா சார்? நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு. அது கூட எப்படியாவது ஒரு பாடகரை தேர்ந்தெடுத்து அவர் வைல்டு கார்டு என்ட்ரியை அனுப்பிச்சு வச்சிடலாம். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. நம்ம பிளாஷ்பேக் சீனுக்கு போவோம். என்னதான் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ள பிளாஷ்பேக் சொல்றா? நான் தான் முதல்லயே சொல்லிட்டேன் இல்லையா, மூளையை தயவு செய்து கைட்டு வச்சு பாருங்கன்னு. அதனால இப்ப பிளாஷ்பேக் சீனுக்கு போறோம். அப்படியே ஒரு கோயில் செட்டப் எங்களால அதை காட்ட முடியாது, அது அட்மாஸ்பியர் கிரியேஷன் பண்றோம். ஓகேவா? பிளாஷ்பேக்கு பிஜிஎம் போடுறோம். அடுத்தது கோயிலை எப்படி கொண்டு வருது? அதே நமக்கு சீர்காழி தான் இருக்காரு. விநாயகனே தீர்ப்பவனே. அவ்வளவுதான், கோயில் செட்டப் வந்துடும். என்ஜாய் பண்ணுவோம். தேங்க்யூ. சங்கரா, பார்வதி பரமேஸ்வரா, என்னோட பொண்ணு கல்யாணத்துக்காக 5 லட்சம் ரூபாய் வேணும், நீதான் வழி பண்ணணும்னு சொல்லியிருந்த. அதுக்காக தான் இந்த இசை போட்டியில கலந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பும் நீயே தான் கொடுத்திருக்கிற. ஆனா எனக்கு எதிராக பாட போறது சுசீலா. அவங்க வந்து படிப்படியா முன்னேறி எல்லா ரவுண்ட்ஸ்லயும் வெற்றி பெற்று கடைசியில இந்த ஃபைனல்ஸ் வந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி உழைச்ச சுசீலா அவளுக்கு எதிரில் நான் பாடினா அந்த பரிசு எனக்கே கிடைக்கன்னு தெரியும். ஆனா அதனால நான் இந்த போட்டியில கலந்துக்க போறது இல்லை, என்ன மன்னிச்சுது. ஆனா என்னோட பொண்ணு கல்யாணத்துக்கு நீ தான் ஒரு வழிபாடணும், அது உன்கிட்டதான் இருக்கு. நன்றி. என்ன அற்புதமான மனிதர் இந்த சங்கராபரணம் சோமயாஜுலு. தன்னோட பொண்ணு கல்யாணத்துக்கு தேவையான 5 லட்சம் பரிசு கூட வேண்டான்னு சொல்லிட்டு அந்த சுஷீலாக்கே கொடுன்னு சாமி கிட்ட வேண்டிக்கிறார். கடவுளே, உங்ககிட்ட ஒரு ரெக்வெஸ்ட். நானே அந்த பரிசு பணத்தை ஜெயிக்கணும், அதை வந்து மேடையில வச்சு அவருக்கு நான் கொடுக்கணும். எனக்காக விட்டு கொடுத்தவருக்கு நான் இது கூட செய்யலைன்னா எப்படி? இதுக்காக நீ கடவுளே, நீ தான் எனக்கு இந்த பரிசை வாங்கி கொடுக்கணும், அதுக்கு நீ அருள் புரியணும். ரெண்டு பேரும் பார்த்தீங்களா, இவ்வளவு நல்லவாளா இருக்கா. சோமயாஜல் சார் என்னடான்னா, சுஷீலா ரொம்ப கஷ்டப்பட்டு பாடி வந்திருக்கான்னு சொல்லி அவளுக்காக வந்து விட்டு கொடுக்குறாரு, ஒட்டிலே கண்டுக்க மாட்டேன்னு சொல்றாரு. சுஷீலா என்னன்னா, இந்த சோமயாஜல் சார் பொண்ணோட கல்யாணத்துக்காக உங்களுக்கு பணம் வேணும்னு சொல்லி அதுக்காக ஒட்டியில கலந்துட்டு
பிரைஸை வாங்கி கொடுக்குறேங்க. ரெண்டு பேருக்கு எவ்வளவு நல்ல மனசு. ஆனா நடுவில் யாராவது வந்து அந்த பிரைஸை தட்டின்னு போயிட்டா என்ன பண்றது? எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அந்த இசை டிவியோட ப்ரொடியூசர் இருக்காரு, அவர் வந்து எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு. அதனால அவர்கிட்ட சொல்லி நான் ஒரு வைல்டு கார்டு என்ட்ரியா போய் பாட்டை தப்பு தப்பா பாடி இந்த பிரைஸ் வந்து சுசீலாக்கே கொடுக்குற மாதிரி பண்ணிட்டுமா? சரி, பாய். ஓகே பார்வதி, பரமேஸ்வரா, இதெல்லாம் பார்த்துக்கணும். இவா 3 பேரும் ரொம்ப ரொம்ப நல்லவா. இவா ஒவ்வொருத்தரும் மத்தவங்க தேவையை நிறைவேற்ற என்னிடம் வேண்டிக்கிறாங்க. அந்த குழந்தை ராமச்சந்திரன் கூட அழகா வேண்டிக்கிறது. இவா 3 பேருக்கும் நல்லது நடக்கும்படி நாம தான் ஏதாவது செய்யணும். பாப்போம். ஹலோ, ப்ரொடியூசர் சார் சொல்லுங்க சார். என்னது வைல்ட் கார்டு பாடகர் ரெடி ஆயிட்டாரா? யார் அது? எப்போ வராது? என்ன வந்துட்டே இருக்காரா? சூப்பர் சூப்பர். நேர்ல நாம இப்ப நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வைல்ட் கார்டு என்ட்ரி இப்போ வர போறா. நமஸ்காரம், நமஸ்தே, நமஸ்கார். நமஸ்கார் சொன்ன மாமிக்கு தேங்க்ஸ். நமஸ்காரம் சொல்லாத மாமாக்கும் தேங்க்ஸ். வந்து பாட்டு பாட போனேன். நீங்களா கை கட்டணும், சரியா? நல்லா கை கட்டணும். அப்பப்போ நடுவில் விசில் அடிச்சா கூட ஓகே. வச்சு பரவாயில்ல, விசில் அடிங்க, சரியா? பாட்டு பாருங்க. என்ன பாட்டு போறோம்? வந்துச்சு ஆசையில் ஓடி வந்து, வந்துருச்சு ஆசையில் ஓடி வந்து, காசோ பணமா தேவையில்லை, 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 தேவையில்லை. யாரு பாதி? இது ஃபைனான்ஸ் கம்பெனி இல்ல, இது டிவி ப்ரொடக்ஷன் யூனிட். எனக்கு தெரியும். யாரு நீங்க? ஓ, ப்ரொடியூசர் சொன்ன வைல்ட் கார்டு என்ட்ரி நீங்க தானா? நீங்க உண்மையில வைல்ட் கார்டு என்ட்ரி இல்ல, வைல்ட் என்ட்ரி. ஆண்டவா, இந்த சங்கராபுரம் சுவாமியாருக்கு பதிலாக இந்த ஆள் அமைச்சு வச்சிருக்காரு. இவர் என்னென்ன பாடுபட்டு போறோ எனக்கு தெரியலையே. நீங்க தான் என்னை காப்பாற்றும். கவலைப்படாதே ராஜன், கவலைப்படாதே. இந்த பையன் மிகவும் நல்ல பையன், குழந்தை உள்ளம் கொண்டவன். என்ன கொஞ்சம் குறும்பு பண்ணுவான், அவ்வளவுதான். கொஞ்சம் பொறுத்துக்கொள், நீ பதட்டப்பட வேண்டாம். அது தேவியோட ரகசியமா பேசிட்டு இருந்தேன். அது கேட்டுட்டாரு. இப்ப நிகழ்ச்சியில போலாமா? ஒரு நிமிஷம், நான் வந்து மைக்கு டெஸ்ட் பண்ணிக்கிறேன். உங்க ஆசையா நல்ல மைக்கு சரியில்லைன்னு சொன்னாங்க. ஹலோ, மைக் டெஸ்டிங், உட்டாலங்கடி மைக் டெஸ்டிங் 1 2 3. சரியா இருக்கு. சரி, இப்ப நிகழ்ச்சிக்குள்ள போலாமா? போலாம் போலாம். இந்த நிகழ்ச்சியோட ரூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுமே. முதல்ல பேர் கேட்கவே இல்லை நீங்க. சரி, உங்களோட பேர் என்ன? பேரா? பேரு மன்னார்குடி கோபாலன் ராமச்சந்திரன். இது எங்கேயோ கேட்ட பேரா இருக்கு. மன்னார்குடி கோபாலன் ராமச்சந்திரன். எம்ஜிஆரா? எம்ஜிஆர். இந்த சண்டையெல்லாம் இந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச பின்ன கிளப் ஹவுஸுக்கு வெளியில வச்சுக்கலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போலாமா? இப்போ இந்த இந்த போட்டியோட ரூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லலாமா? தெரியுமா? நான் கேட்கிற கேள்விக்கு இது பாட்டால பதில் சொல்லணும். ஆமா, நல்லா தெரியும். பார்க்கலாம் பார்க்கலாம். சரி, முதல்ல வந்த அப்படின்னு சொல்ற ஒரு எழுத்தோடு பாட முடியுமா? அந்த வந்துட்டா? வெரி குட் வெரி குட். அந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை.
சைக்கிள் பெடல் பண்ணுவதை நிறுத்திட்டு சைக்கிள் மேட்ல இருந்து பள்ளத்துல போகுது. வண்டி சைக்கிள் பிரேக் இருக்கா? இது கூட தெரியல. நான் ஒரு வீச்சு. ஐயோ ஏதோ இங்க இருக்கிறதெல்லாம் ஊத்த குடிப்புகள். நீங்க பாட்டு இடிச்சுட்டா அவளுக்கெல்லாம் பாவம் ஆயிடும். அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. அவெல்லாம் மற்றவெல்லாம் சரி, பார்த்துப்பா. இப்போ இந்த பாலும் பழமும் அப்படின்னு ஒரு சினிமால இரு, நான் உட்காச்சிக்கிறேன். சரி உக்காச்சு இப்ப கேட்கலாமா கேள்வி? சரி சரி சரி. இந்த பாலும் பழமும்னு சுஷீலா பாட்டு ஒரு பாட்டு இருக்கு, அது உங்களுக்கு தெரியுமோ? பாலும் பழமுமா? ஆ, பால் தெரியும். அது வெள்ளையா இருக்கும். எங்க அம்மா இல்ல, எங்க அம்மா கிண்டியில கொடுப்பா. ஓ. பழம் வந்து எங்க அம்மா உம்மாச்சி வச்சு, எங்க அப்பா உம்மாச்சி பண்ணிட்டு கொடுப்பா. சாப்பிட்டுட்டு பாலும் பழமும் சொல்லல. என்ன வந்து இந்த பாட்டு அத்தான் என்னத்தான் அவன் உன்னைத்தான் எப்படி சொல்வேன் ரொம்ப கஷ்டம்தான். இது பாலும் பழமும் பாட்டா? ஆமா. சரி சரி சரி, ரொம்ப சந்தோஷம். சரி, பாப மன்னிப்பு ஒரு சினிமா. உக்காச்சி நீங்க எப்பவுமே உக்காச்சியே இருந்தோம். எதுக்கு அடிக்கடி எழுந்துக்கிறேன்? அப்புறம் நீங்க தான் பாட்டு. சரி சரி, பாவ மன்னிப்புன்னு ஒரு சினிமா இருந்தது, அதுல ஒரு பாட்டு பாட முடியுமா? பாவ மன்னிப்பா? ஓ, அந்த சர்ச்சையில சொல்லாத பாவ மன்னிப்பு. ஆனா நான் பதவியா நான் டிஜே தான். ஆமா ஆமா. ஐயோ நீங்களா ஒரு வீச்ச. நீங்க பாவ மன்னிப்பு பாட்டீங்களா? நான் வந்துச்சு. வந்துட்டா வெறிவிடா. ஆலயமணியின் ஓசையை நான் கேட்டேன். அந்த பாட்டுல இந்த சரோஜாதேவி துளசி மாட்டை சுத்தி 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 வருவாரு. துளசி மாடு இங்கிட்ட காணும். ஆமா, இதே ரேட்ல கோவிலே கட்டி கொண்டு கேட்பாரு உங்களுக்கு. கட்டி கொடுங்க. சரி வாங்க உக்காச்சிக்கோ திருப்பி. சரி, சிவாஜி பாட்டு ஒரு பாட்டு வைங்களா? சிவாஜி பாட்டா? ஆமா. சிவாஜி எங்க சிவாஜி? அதுக்கு முன்னாடி கேட்கணும்னு நினைச்சேன். இந்த முதல் பாட்டு வந்த நாள் முதல் பாட்டு இல்லையா? அதுல முதல்ல விசில் அடிக்கணும். நீங்க விசில் அடிக்கல. விசில் அடிக்க தெரியாது. நிறைய பேர் இருக்கா விசில் அடிக்க. ஒரு ஆச்சு விசில் அடிக்க கூட தெரியல. என்ன பண்ணாங்க? இந்த பாட்டு கேட்டு சிவாஜி. சிவாஜி 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 பாட்டு. எந்த சிவாஜி? அந்த வரி பட்டி திரை கிஷ்டி அந்த சிவாஜி. சிவாஜி தான். தெரியும் தெரியும். அது நடந்து விட்டால் பப்பரெல்லாம் கரெக்டா தான் பாடுறேன். ஆனா பாட்டு தான் கோட்டை விட்டுறேன். பாட்டு என்ன பாட்டெல்லாம் தப்பு தப்பா சொல்றீங்க நீங்க. சரி திருப்பி உக்காச்சிக்கோ. இப்போ எம்ஜிஆர் பாட்டு. எம்ஜிஆர் பாட்டு. எம்ஜிஆர் பாட்டு. இந்த எம்ஜிஆரா அந்த எம்ஜிஆரா? அந்த எம்ஜிஆர் இருக்கலாம், இந்த எம்ஜிஆர் இருக்கலாம், எது வேணா இருக்கும். அந்த எம்ஜிஆர் பாட்டு பாருங்க. பாட்டு எங்க நிம்மதி எங்க நிம்மதி அங்க எனக்கு இடம் வேண்டும். என்ன ஒரு 2 ஏக்கர் இருந்தா போருமா? இல்ல 10 ஏக்கர் வேணும். ஐயோ ரொம்ப பெருசா இருக்கு. ஆண்டவா, இந்த சோமநாதன் சாமிக்கு இவர் அனுப்பிச்சு வச்ச நான் பண்ற பாடு இருக்கு, என்னை காப்பாத்து. அந்த பக்கமா திரும்பி திரும்பி பேசுறேன். அந்த பக்கமா பேசுவோம். அது அப்பவே சொன்னேனோ, நான் தேவி கிட்ட நான் நிறைய ரகசியம் பேசுவேன். நீங்க அதை கண்டுக்கப்படாது. இப்ப வந்து உட்காச்சு விழுந்துட போறேன். நம்ம அடுத்த சுத்துக்கு போலாமா? அடுத்த சுத்த இந்த சுத்த இந்த சுத்த இந்த சுத்தும் போடலாம், அந்த சுத்து முதல்ல இந்த சுத்து போடலாம், அப்புறம் அந்த சுத்து போடலாம். ஓகே சரி. இந்த நம்பர் எண்கள் அதை வச்சு ஒரு பாட்டு பாடுங்க. நம்பர் எண்களா? அதுவா 1 2 3 இல்ல 1 2 3. நீங்க எப்படி வேணும், உங்க டீச்சர் உங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அதுக்கு ஏற்ற போல நீங்க பாடுங்க. உங்க டீச்சர் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தா அது ஏதிக்கோ மண்டையில. ஒண்ணுல பாட்டுமா? ஒண்ணுல பாட்டுமா? 1 பாடலாம்,
பத்திரமா சரி சரி ரெண்டுல பாரு. இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன், நினைத்து வாழ ஒண்ணு மறந்து வாழ ஒண்ணு. அடுத்தது மூணு நாலுல பார்த்தேன். பாருங்க 4 பேருக்கு நன்றி, அந்த 4 பேருக்கு நன்றி. எந்த 4 பேரு? சும்மா நடு குறுக்க பேசினா எனக்கு வந்து சுருதி வரவே மாட்டேங்குது. யாரு இந்த சுருதி? உங்க பொண்ணா? இல்ல இல்ல, பக்கத்து வீட்டு பொண்ணு சுருதி சொன்னேன். ஓகே, அதோட சரியா சேர போறது. சரி 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 6 பாடணும். 6 ஓகே. 6 மணிமே 6 அந்த ஆண்டவன் கட்டளை 6. ஆஹா ஆஹா இருக்கு 8. 8 அடுக்கு மாளிகையில் ஏற்றி விட்ட என் தலைவன் விட்டு பூட்டாண்டி. கூட்டானா? இந்த பாட்டை கேட்டு நம்ம மூத்த குடிப்பெல்லாம் வீட்டுல போய் 10 தான் போட்டுக்கணும் போல இருக்கு. சரி, ஒண்ணு பாடவே இல்லை. மறுபடியும் ஒண்ணுல இருந்தா ஒண்ணு ஐயோ. பாடணும். ஆ. ஒண்ணு வந்து ஒன்றானவன் உலகில் இரண்டானவன். நமக்கு புரியுது. இந்த பாட்டை பாடுறது யார் தெரியுமா? இல்லையப்பா. ஔவையார். இது உடத்தல்ல, நீ எல்லாம் ஒரு வீச்சு. ஐயா ஐயா. சரி, இந்த நிகழ்ச்சி முடியறதுக்கு கடைசியா ஒரு பாட்டு. வீடு வீடு ஒரு பாட்டு. அது ஆங்கில ஒரு பாட்டு. வீடு சம்பந்தமா ஒரு பாட்டு. வீடுன்னா போமா? ஆமா, இல்லுன்னு சொல்லலாம், மனைன்னு சொல்லலாம், கருன்னு கூட ஆமா கருன்னு சொல்லலாம். அதுதான் அதே அதே. என்ன பண்றது என்ன பண்றது? பொதுவா விழுந்துருவோம். வீடு வரை உறவு, வீடு வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை அந்த மைக்கை விட்டுட்டு போயிடுங்க. அந்த கம்பெனியோட மைக்கு எனக்கு சம்பளத்துல பிடிச்சிடுவான். ரொம்ப அருமையா பாருங்க. இப்போ நீங்க பாருங்க, கைத்தட்டு பாருங்க, சூப்பரா பண்ணீங்க. நம்ம அடுத்த பாடலியை நம்ம கூப்பிடலாம். அவங்க வேற வேற கோவில் பாட்டு புகழ். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இப்போ கஷ்டப்பட்டு நீங்க பல சுற்றுகள் கொடுத்து இந்த இதுக்கு வந்திருக்கீங்க. இப்போ இந்த சுற்றோட சட்ட விதிமுறைகள் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு வாட்டி சொல்ல வேண்டிய கடமை. நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்க பாட்டாலே பதில் சொல்லணும். இந்த சுற்று நமக்கு கடினமா இருக்கும். நிறைய சுற்றுகள் இருக்கு. அது ஃபைனல் இல்லையா? அதனால நிறைய சுற்று இருக்கு. ஸோ போலாமா நிகழ்ச்சிக்குள்ள? போலாம். உங்க பேர்? பேரை சொல்லவா அது நியாயமாகுமா? நான் பாடும் ஸ்ரீராகம் என்னாலுமே நீ அல்லவா, என் கண்ணனே என் மன்னவா. அதுவே. உங்க ஊர்? யாதும் ஊரே யாவரும் கேளி, அன்பே எங்கள் உலக தத்துவம். நண்பர் உண்டு பகைவர் இல்லை, நன்மை உண்டு தீமை இல்லை. என்ன படிச்சிருக்கேன்? படித்ததினால் அறிவு பெற்றோர் 1000 உண்டு, படித்ததினால் அறிவு பெற்றோர் 1000 உண்டு. பாடம் படிக்காத மேதைகளும் பாரினில் உண்டு, படித்ததினால் அறிவு பெற்றோர் 1000 உண்டு. சூப்பர் சூப்பர். இப்போ என்ன கேள்வி கேட்கலாம்? நான் வந்து என்ன வேலை செய்றீங்க? வேலை இல்லாதவதா வேலை தெரிஞ்சவதா, வீரமான பாட்டுக்காரி, விவகாரமான பாட்டுக்காரி. கல்யாணம்? நிகழும் விசுவாவசு ஆண்டு வைகாசி திங்கள் 20ஆம் நாள், திருவளர் செல்வன் சிவராமனுக்கும் திருவளர் செல்வி ராஜேஸ்வரிக்கும் நடைபெறும் திருமணத்திற்கு சுற்றம் சோழ வந்திருந்து
வாழ்த்தி அருள வேண்டுகிறேன். தங்கள் நல்வரவை விரும்பும் சோமயாஜுலு சோமயாஜுலு சோமயாஜுலு. யாரு இது சோமயாஜுலு? சங்கராபுரம் சோமயாஜுலுவா? ஆமா, அவரேதான். ஒரு பெரிய பாடகராச்சு. ஆமா சார். சூப்பர். இப்போ முதல் ரவுண்டு ரொம்ப அருமையா பாடினீங்க. நம்ம அடுத்த ரவுண்ட்ல போறோம். இந்த ரவுண்ட்ல என்ன விசேஷம்னா, நான் கேட்கிற கேள்விக்கு ஒரு வரியில பதில் பாடணும். ஓகேங்களா? அம்மா. அம்மாவென்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. அப்பா. அப்பப்பா நான் அப்பனல்லடா, தப்பப்பா நான் தாயும் அல்லடா. அண்ணன். அண்ணன் ஒரு கோவில் என்றால் தங்கை ஒரு தீபம் என்றோ. தங்கை. மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள், அண்ணன் வாழ வைப்பான் என்று அமைதி கொண்டாள். குடும்பம். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம். சரி, இப்போ இந்திய ரவுண்ட்ல ஒரு மாற்று பண்ணி இந்த ரோட்டு பேர் ராபிட் ஃபயர் கொஸ்டின். நான் கேட்கறது படப்படம் கேட்கிற கேள்வி படப்படம் நீ பாடும். பட 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 பட. இந்த ரம்பம் ராஜங்கிட்டே உங்க வேலையை காட்டுறீங்களே. சரி, பரவாயில்ல. இஎன்டி டாக்டர். காதோடுதான் நான் பாடுவேன், உன் மனதோடுதான் நான் பேசுவேன். கண் டாக்டர். பார்வை ஒன்றே போதுமே, பல்லாயிரம் சொல் வேண்டுமா. ஆர்த்தோ. மெல்ல நட வேடியன் நாடும். ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட். இதயம் ஒரு கோவில், அதில் உதயம் ஒரு பாடல். பக்க பேரு டாக்டர். காது கொடுத்து கேட்டேன் குவா குவா சத்தம். தபால்காரர். அன்புள்ள மான்விழியே, ஆசையில் ஓர் கடிதம். கூகுள் மாமி. உள்ளதை சொல்வேன், சொன்னதை செய்வேன், வேறொன்றும் தெரியாது. கணக்கு வாத்தியார். வரவு 8 செலவு 10, அதிகம் 2, கடைசியில் துந்தனா துந்தனா துந்தனா. சூப்பர். பிடி வாத்தியார். பறக்கும் பந்து பறக்கும், அது பறந்தோடி வரும் தூது. உலகம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. வாழ்க்கை. வாழ்க்கையே அலை போலே, நாம் எல்லாம் அதன் மேலே. இந்த சுற்றின் கடைசியான கேள்வி. நான் கேட்ட கேள்வி. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. இந்த கேள்வியை கேட்காமலே போயிடலாம். அருமை, நல்லா பாடுனீங்க. இந்த சுற்று முடிந்தது. இனியே வரக்கூடிய சுற்று மிகவும் கடினமாக இருக்கும். இந்த கேள்விகளும் நல்ல முறையில் நீங்க பதில் சொன்னா நீங்க ஃபைனலுக்கு போகலாம். பாட்டு பாடவா, பாட்டு பாடவா, பார்த்து பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா. இவ்வளவு சுலபமான நீங்க கேள்வி கேட்கலன்னா பாட்டு பாடவா, இது 3 பாட்டா பாடணும் நீங்க. ஓ, தனித்தனியா பாடணுமா? ஃபைனல் இல்லையா அது? பாட்டு வரும் பாட்டு வரும், உன்னை பார்த்து கொண்டிருந்தால் பாட்டு வரும். சூப்பர். இதை பார்த்தா அப்படிதான் தோணும் உங்களுக்கு. பாடவா என் பாடலை, பாடவா உன் பாடலை, என் வாழ்விலே ஓர் பொன் வேளையோ. வாத்தியார விட்டாண்ட நீ வரங்கட்டி நான் விட மாட்டேன். ஜாம்பஜ ஜக்கு நான் சைதா பேட்ட கொக்கு. சூப்பர், அருமையா பாடிட்டீங்க. இப்போ அடுத்த சுற்று போறோம். இந்த சுற்று எசப்பாட்டு.
நான் பாடுற பாட்டுக்கு நீங்க எதிர்பாட்டு பாடணும். ரெடியா இருக்கீங்களா? ரெடி. தூங்காதே தம்பி தூங்காதே, நீ சோம்பேறி என்னும் பெயர் வாங்காதே. தூங்காதே தம்பி தூங்காதே. தூக்கம் உன் கண்களை தழுவட்டுமே, தூக்கம் உன் கண்களை தழுவட்டுமே, அமைதி உன் நெஞ்சில் நிலவட்டுமே. தைரியமாக சொல், நீ மனிதன் தானா? மனிதன் தானா? இல்லை, நீதான் ஒரு மிருகம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம். உறுதியோடு மெழுகு போல ஒளியை வீசலாம். சூப்பர். இந்த ரவுண்ட்லயும் ரொம்ப அருமையா பாடி அடுத்த ரவுண்டு போறீங்க. இந்த சுற்று எப்படி இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த சுற்றுக்கு பேரு இன்ஸ்பயர்டு பாடல். அதாவது ஒரு இசையமைப்பாளர் இல்ல ஒரு பாடகரும் அந்த ஒரு பாட்டை ஏற்றி அதில் இன்ஸ்பயர் ஆகி இன்னும் ஒரு பாட்டை அதே மாதிரி அதே மெட்டிலையோ அதே ராகத்திலையோ பாடலாம். அந்த மாதிரி பாடல்களை நம்ம பாடலாம். இப்போ நான் பாடக்கூடியது வந்து இக்காலத்துல இன்ஸ்பயர் ஆன பாடலை நான் பாட போறேன். அந்த பாட்டு எந்த பாட்டு இன்ஸ்பயர் ஆச்சு அப்படிங்கறத நீங்க பாடணும். ஓகே ஓகே. இப்போ இந்த முதல் பாட்டுல வந்து பிபிஎஸ்க்கும் சுஷீலா அவர்களும் பாடி எம்எஸ்வி இசையமைச்ச பாடு. நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ இருக்கும் இடத்தை கண்ணுக்கு குலம் ஏது, கண்ணுக்கு குலம் ஏது, கண்ணா கருணைக்கு இனம் ஏது, கண்ணுக்கு குலம் ஏது. நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. சூப்பர். அடுத்த பாட்டு இதுவும் எஸ்பிபி வாணிஜாரமும் பாடின பாட்டு. எம்எஸ்வி ஏற்றுக்கு இலக்கணம் மாறுதோ, இலக்கணம் மாறுதோ, இலக்கியமானதோ, இதுவரை நடித்தது அது என்ன வேடம், இது என்ன பாவம். இரவும் நிலவும் வளரட்டுமே, நம் இனிமை நினைவுகள் தொடரட்டுமே. இரவும் நிலவும் வளரட்டுமே, இலக்கணம் மாறுதோ, இலக்கியமானதோ, இதுவரை நடித்தது அது என்ன வேடம், இது என்ன பாடம். சூப்பர். இது ஒரு ட்விஸ்ட் வைக்க போறேன். நான் வந்து இப்போ பழைய காலத்துல பாட்ட ஒரு பாட்டை பாட போறேன். அதுக்கு நிகரான இன்ஸ்பயரான இன்கால பாட்டை நீங்க பாடணும். ஓகே. துன்பம் நேர்கையில் யாழி செய்தினி, எனக்கு இன்பம் சேர்க்க மாட்டாயா. இது ரொம்ப பழைய பாட்டாச்சே. ஆமா. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்த பாட்டு. ஆமா. ஆனாலும் எங்க அம்மா பாடி கேட்டிருக்கேன், யோசிக்கிறேன். நீ ஒரு காதல் சங்கீதம், நீ ஒரு காதல் சங்கீதம், வாய்மொழி சொன்னால் தெய்வீகம், நீ ஒரு காதல் சங்கீதம். துன்பம் நேரையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா. சூப்பர். இந்த சுற்று நீங்கள் வெற்றி பெற்று விட்டீங்க. இப்போ அவங்க கடைசியில ஒரே பரிசு உங்களுக்கு தான். நாம இங்க வந்து நிகழ்ச்சி பண்றது வந்து
ஆசியானா ஷோங்கிற மூத்த குடிமக்கள் இருக்கிற இந்த இடத்துல நம்ம பண்றோம். அவங்கள ஊக்குவிக்கிற மாதிரியோ இல்ல அவங்க உற்சாகப்படுத்துற மாதிரியோ நீங்க ஒரு பாட்டு பாடணும். முதியோர்களை ஊக்குவிக்கிற மாதிரியா? மோட்டிவேட் பண்ற மாதிரி. உனக்கு என்ன குறைச்சல், நீ ஒரு ராஜா, வந்தால் வரட்டும் முதுமை, வந்தால் வரட்டும் முதுமை, தனக்குத்தானே துணை என நினைத்தால் உலகத்தில் ஏது தனிமை, உலகத்தில் ஏது தனிமை, உனக்கு என்ன குறைச்சல். இந்த இறுதி சுற்றிலையும் அருமையா பாடிவிட்டார்கள். இப்போ இவங்களுக்கு பரிசு கொடுக்கலாம் நீங்க நினைக்கிறீங்களா? எல்லாரும் கொடுக்கலாம் சொல்லிட்டாங்க. இந்தாங்க உங்களுடைய முதல் பரிசு 5 லட்சம். இருங்க அவசரப்படக்கூடாது. இது 2 கேள்வி இருக்கு, அவ்வளவு ஈஸியா கொடுத்துட முடியாது. உங்களோட மனநிலை எப்படி இருக்கு? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத நிகழ்வு இது. சரி, இந்த பரிசு பணத்தை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? வித் யோர் பெர்மிஷன் நான் ஒரு ஜென்டில்மேனை மேடைக்கு அழைக்கலாமா? நிச்சயமா நிச்சயமா. சங்கராபரணம் சோமயாஜுலு சார், மேடைக்கு வாங்க. இந்த பரிசு போட்டியில ஆக்சுவலா இவரு பங்கேற்று இருந்தா அவர் தான் வின் பண்ணியிருப்பாரு. ஆனா எனக்காக விட்டு கொடுத்து அவரோட பொண்ணு கல்யாணத்துக்கு தேவையான 5 லட்சத்தையும் தியாகம் பண்ணாரு. அதனால நான் இந்த பரிசு பணத்தை அவருக்கே கொடுக்கலான்னு இருக்கிறேன். இந்தாங்க சார். வேண்டாம் வேண்டாம், இது உங்களோட முயற்சியால நீ படிப்படியா முன்னுக்கு வந்து உனக்கு கிடைச்ச பரிசு. இது போய் நான் வாங்கினா அது நல்லா இருக்காது. அது இல்லாம உனக்கே நிறைய தேவைகள் இருக்குது. அதனால இந்த பரிசு உனக்கு தான் போய் சேரணும். இல்ல சார், நீங்க வாங்கலைன்னு எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிரும். ப்ளீஸ் ப்ளீஸ் வாங்கிக்கோங்க. இங்க வந்து பரிசு வென்றவன் எனக்கு வேண்டாங்கிறாங்க. மைக் பரிசு வென்றவங்க எனக்கு வேண்டாங்கிறாங்க. இது பொண்ணு கல்யாணத்துக்கு தேவைப்படுறது காசு, ஆனா அவரும் வேண்டாங்கிறாரு. என்ன ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம். ஹலோ, நான் யாருன்னு பாக்குறீங்களா? நான் காயத்ரி. நான் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட். என்னால முடிஞ்ச உதவிகளை எல்லாருக்கும் செய்யறதுக்கு ஆண்டவன் என்ன அருள் புரிஞ்சிருக்கான். இங்கேயும் அதுக்கு தான் வந்திருக்கேன். சுஷீலா, நீங்க கண்டிப்பா பரிசை நீங்களே வச்சுக்கோங்க. உங்களுக்கு தான் அது. நீங்க சோமயாஜுலு சார் பொண்ணு கல்யாணத்தை பத்தி கவலைப்படாதீங்க. அதை நடத்தி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. சார், நீங்க வேண்டாம் சொல்லக்கூடாது. கண்டிப்பா இல்லம்மா, என்னோட பொண்ணு கல்யாணத்துக்கு ஆண்டவன் ஒரு வழி காட்டுவான். ஆண்டவன் கிட்ட நான் வேண்டிக்கிறேன். சார், ஆண்டவன் தான் என்ன அனுப்பிச்சிருக்கான்னு நினைச்சுங்க. என் மூலமா உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. நீங்க என்ன உங்க பொண்ணா நினைச்சுக்க கூடாதா? என் தங்கைக்கு நான் ஹெல்ப் பண்ண கூடாதா? கண்டிப்பா நீங்க ஒத்துண்டு தான் ஆகணும். அதுக்கு ஆனா ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் சார், தயவு செய்து உங்க அந்த கல்யாணத்துல நம்ம சுஷீலா வந்து ஒரு பாட்டாவது பாடணும் சார். ஒரு பாட்டு கச்சேரியே அவங்களே பண்ணிட்டுமே. என்ன சுஷீலா, அதுக்கு அச்சாரமா ஒரு பாட்டு பாடுறீங்களா? கல்யாணம் கச்சேரி கொண்டாட்டம் எல்லாமே வழி வழி வந்திருக்கு. நீங்க எந்த பாட்டு பாடினாலும் கல்யாண பொண்ணுக்கு ஒரு அறிவுரை சொல்ற மாதிரி ஒரு பாட்டு மட்டும் பாடுங்க. கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே, என் பாட்டை கேளு, உண்மைகள் சொல்லேன். அருமையான பாட்டு சார், நீங்களே அந்த பாட்டு பாடுங்க. சரி, பாடலாம். என்ன நடக்குதுங்க? பரிசு பெற்றவர் எனக்கு வேண்டான்றாங்க, பரிசுக்குரியவர் எனக்கும் வேண்டான்றாங்க. எங்கே வந்தோ கீழே ஒரு வேலையில வந்து இன்ட்ரெஸ்ட் 2 பேருக்கு நான் உனக்கும் கொடுக்குறேன் அவங்களுக்கும் கொடுக்குறேன்றாங்க. இது ஒரு அசாதாரணமான ஒரு நிகழ்ச்சி. இது எல்லாத்துக்குமே காரணம் இறைவன் தான். அந்த இறைவனோட செயல் தான் நினைக்கிறேன். கண்டிப்பா இறைவன் 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 வருவான் வருவான் வருவான், இறைவன் வருவான், அவன் என்றும் நல்வழி தருவான்.
மாட்டேன் சார். என்ன நீங்க மன்னிச்சுக்கோங்க சார். மன்னிச்சுக்கோங்க சார். உங்களை நான் ரொம்ப தப்பா பேசிட்டேன். என்ன பேசிட்டேன். ஐயோ ஐயோ, இதெல்லாம் வீதியாலாம் கேட்டுவிட்டேன். என்ன மன்னிச்சுக்கோங்க சார். தப்பா ஆன்சர் பண்ணிட்டேன் சார். ஐயோ ஐயோ, நான் உங்க தப்பாவே நினைக்கல. நீங்க ரொம்ப நல்லா பாடிடு. இன்ஃபேக்ட் உங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ் ஒன்று சொல்லணும். நீங்க பாடின பாட்டை கேட்டு இந்த ப்ரொடியூசர் உங்களுக்கு 50,000 ரூபாய் பரிசு கொடுக்க போறாரு. அதுவும் அந்த பரிசை இன்னொரு நிகழ்ச்சியை நடத்தி அதில் வச்சு உங்களுக்கு கொடுக்க போறாரு. அம்மா அம்மா அம்மா, உனக்கே உனக்கு அம்மா. காசு பண்ணமும் தேவையில்லை, எனக்கு தேவையில்லை. என்ன பண்ணலாம் அந்த 50,000? சுவாமியாஜி சார் கல்யாணத்துக்கு, சுவாமியாஜி சாரோட பொண்ணு கல்யாணத்துக்கு கொடுத்துடலாமா? நீவா? ஆமா சார், வாங்கிக்கோங்க சார், வாங்கிக்கோங்க சார். என்ன பண்ணலாம் நம்ம? உங்க பத்தனா எல்லாருக்கும் எவ்வளோ நல்ல மனசு, எவ்வளோ நல்லவாளா இருக்கா. இவங்களும் எல்லாரும் நல்லவாளா இருக்கா. அதுக்காக நான் ஒரு பாட்டு பாட்டுமா? நல்ல மனம் வாழ்க, நாடு போற்ற வாழ்க. கொஞ்சம் முடிஞ்சுதானா? நிகழ்ச்சியை முடிச்சிடலாமா? பாத்தீங்களா என்ன மறந்துட்டீங்களே. நான் ஆக்சுவலா ஃபைனல்ஸ்க்கே வரணும்னு நினைச்சேன். ஆனா அங்க ஈஸ்வரனுக்கு வேற கரோக்கேல பாட்டு போட்டி. அங்கேயுமா? ஆமா, மாஸ்டர் வேற வந்து கரோக்கே சொல்லி கொடுத்தார். அதனால அவர் அங்கேயே இருக்கணும்னு சொல்லிட்டார். அதனால அதை முடிச்சிட்டு நான் இப்ப வரேன். குரல் எங்கேயோ கேட்க போல இல்ல. யாரு? நம்ம பார்வதி தேவி தான். ஆஹா, தேவி வாங்க. ரொம்ப அருமையா நிகழ்ச்சியை நடத்தினேன். எல்லாரும், ராஜன் சார் ஆகட்டும், இந்த குழந்தை ஆகட்டும், சுசீலாவாகட்டும், காயத்ரி ஆகட்டும், சோமயாஜல் ஆகட்டும், எல்லாரும் ரொம்ப நல்லா பண்ணேன். எல்லாரும் சேவமா இருக்கும். எனக்கு ஒரு குறை, இங்க நடிச்சவா எல்லாரும் ஒரு பாட்டு பாடலாம். ஆனா தெய்வம் நீங்க ஒரு பாட்டு பாடலையே. நானா? என்ன பாட்டு வேணும்? கடவுளுங்க. கடவுள் கடவுள் ஒரு நாள் உலகை காண தனியே வந்தாராம். கண்ணில் கண்ட மனிதர் எல்லாம் நலமாய் என்றாராம். கடவுள் ஒரு நாள் உலகை காண தனியே வந்தாராம். கண்ணில் கண்ட மனிதரை எல்லாம் நலமாய் என்றாராம். ஒரு மனிதன் வாழ்வில் இனிமை என்றார். ஒரு மனிதன் அதுவே கொடுமை என்றார். படைத்தவனோ உடனே சிரித்து விட்டான். எல்லாரும் சேவமா இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. எல்லாருக்கும் பொறுமையா இவ்வளவு நேரம் உட்காந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. கிட்டத்தட்ட நான் ஒரு கீழ்ப்பாக்க எஃபெக்ட் கொண்டு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே சரி, நான் வந்து ஸ்கிரிப்ட் எழுதினதோ அது கதை ஏதாவது இருக்கான்னு தெரியாது எனக்கு. ஏதோ எழுதியிருக்கேன். முழுக்க இந்த எல்லாருக்கும் தான் இந்த சக்சஸ் ஆஃப் திஸ் பிளே இஸ் கோஸ் டு தி என்டையர். நான் வந்து குறிப்பா 2 பேர், ஏன்னா மற்றவங்க எல்லாம் ஏற்கனவே நடிச்சிருக்காங்க டிராமால. சுஷீலா, லதா மணி, ஐ நோ ஹர் தட் ஷி சிங்ஸ் வெரி வெல். அதனால அவங்க சிங்கிங் இதை வந்து யூஸ் பண்ணலான்னு, இந்த மாதிரி ட்ரை பண்ணலான்னு கேட்டேன். ஷி செட் நான் பண்றேன். பிரில்லியன்ட் பண்ணுவோம், பிரில்லியன்ட். அப்புறம் நம்ம சோமயாஜலு பாட்டு பாடி கேட்டிருப்பீங்க இது வரைக்கும் நிறையா. ஃபர்ஸ்ட் டைம் அவர் ட்ரை பண்ணலாம் கேட்டேன். நீங்க ஆக்ட் பண்ணுங்க சார் ஒரு சின்ன ரோல். நிறையா வசனம்லாம் எழுதிடாதீங்க, கொஞ்சமா எழுதுங்க. நிறைய வசனம் பேசி தூய தமிழ்ல ரொம்ப அழகா ஆக்ட் பண்ணாங்க சோமயாஜலு. தேங்க்யூ சார். அப்புறம் நீலகண்டன் அந்த சீசன் ஆர்டிஸ்ட் பிரில்லியண்டா என்ன அழகா அந்த ஒரு பொசிஷனுக்கு நடுவில் இன்டர்வியூ பண்ணி ரொம்ப அழகா பண்ணேன். தேங்க்யூ மை ஃப்ரெண்ட் ரமேஷ். அதாவது எப்படி ஆக்ட் பண்ணணுன்றத ரொம்ப அழகா பண்ணி காமிச்சாரு. ஒரு கேரக்டரை
நல்ல உள்வாங்கி இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகா பண்ணீங்க ரமேஷ். தேங்க்ஸ் எல்லாம். அப்புறம் பார்வதி தேவி, அப்புறம் நான் ஒண்ணு சொல்லலான்னு இருக்கேன். பரமேஸ்வரன் பத்மினி, ஆக்சுவலா ரமேஷ் ரோல முதல்ல பத்மினி தான் பண்றதா இருந்தது. பட் ஷீ செட் என்னால அந்த மாதிரிலாம் அப்படின்னு ஒரு யோஜனை இருந்தது. அப்புறம் ஐ ஆஸ்க் ரமேஷ் whether he can do that. He said jolly well I will do that. He approved that. You are a very good actor. And பார்வதி ரோல் தூய தமிழ் பாரதியார் மாதிரி பேசினாங்க இன்னைக்கு. ரொம்ப அழகாக இருந்தேன். பார்வதி அப்படின்னா எப்படி பண்ணணும்னு அது மாதிரி நல்லா பண்ணணும். என்னோட ரெகுலர் ஆர்டிஸ்ட் ஆஃப் ஆல் மை பிளேஸ் மிஸ்ஸஸ் சீதா நீலகண்டன். நான் இந்த ட்ராமா போகிறது ஃபோனில் கூப்பிட்டு பேசினேன் அவங்ககிட்ட. இந்த ட்ராமாவில் ஒரு சின்ன ரோல் இருக்கு, பண்ணுவீங்களா அப்படின்னு. நான் சொன்னேன், நான் சின்ன ரோல்லாம் பண்ண மாட்டேன் சார், பெரிய ரோல் கொடுத்தாதான் பண்ணுவேன் அப்படின்னா. அப்போ நான் சொன்னேன், நான் பொம்பளை வேஷம் பண்ணிடுறேன், நீங்கள் வரலன்னா பரவாயில்ல. வாட் இஸ் செட். அதாவது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு சின்ன ஒரு டைலாக் பேசுறதுனா கூட நான் வந்து நடிச்சிடேன் சார். ஐ வாண்ட் ஆக்ட் இன் யுவர் ட்ராமா அப்படின்னு. ரொம்ப அழகாக பண்ணுவாங்க. அந்த ஸ்டேஜை வந்து அழகாக யூட்டிலைஸ் பண்ணி பியூட்டிஃபுல்லாக பண்ணாங்க. தேங்க்யூ.